இதெல்லாமே ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸ்வர்க்கம்ன்றது எங்க இருக்கு, நரகம்ன்றது எங்க இருக்கு? ரெண்டுமே உங்களுக்குள்ள தான் இருக்கு. ஸோ உங்களோட அட்டாச்மெண்ட்ல அந்த லோ ஃப்ரீக்வன்சி வேர்ல்ட்ஸ்லயே அவங்களை நீங்க ஸ்டக் பண்ண வைக்கிறீங்க பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்டூபிட் அட்டாச்மெண்ட். என்ன நடந்தாலும், ஒவ்வொரு நாளுமே என்ன நடந்தாலும், அதுல நல்லது கெட்டது எது இருந்தாலும் அது ஒரு அனுபவபூர்வமாக பார்க்கறது. அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும்? நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உங்களோட ஆன்மா ஏற்கனவே பிளான் பண்ணிடுச்சு. இந்த லெசன்ஸ் நான் கற்றுக்கணும், இந்த சேலஞ்சஸ் நான் கோத்ரூ பண்ணணும்ட்டு ஏற்கனவே பிளான் பண்ணிடுச்சு. ஹையர் கேன் ஹெல்ப் த லோவர். கரெக்டா? ஹையர் கேன் ஹெல்ப் த லோவர். ஒரு 10th கிளாஸ் ஸ்டூடெண்ட்டு ஒரு 5th கிளாஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு அவன் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியும், ஹெல்ப் பண்ண முடியும். அந்த 5th கிளாஸ் ஸ்டூடெண்ட் ஹெல்ப் த 10th கிளாஸ் சிலபஸ் பண்ண முடியாது. ஸோ higher masters, that means enlightened masters or masters from the other dimensions, highly evolved dimension, they can support us possibly if they want, but we cannot support the higher masters. So இந்த உலகத்தை விட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அவங்க ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு தானே போனாங்க. ஸோ லோவர் வேர்ல்ட்ஸ் இருந்து ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? பண்ண முடியாது, நாட் பாசிபிள். இதெல்லாமே ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஸ்வர்க்கம்ன்றது எங்க இருக்கு, நரகம்ன்றது எங்க இருக்கு? ரெண்டுமே உங்களுக்குள்ள தான் இருக்கு. போத் ஹெல் அண்ட் ஹெவன் ஆர் நத்திங் பட் யுவர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? நீங்கள் இந்த இதுக்கெல்லாம் சொல்கிறீங்களே, இந்த பித்ரு தோஷம் இதெல்லாம் இருக்குன்ட்டு ஒரு எக்ஸாம்பிள். கபீர் தெரியுமா உங்களுக்கு? ஒரு என்லைட்டன் மாஸ்டர். ஓகே, அவர் என்ன பண்ணார்? அவரோட கிணத்துலேருந்து தண்ணியை வாரி ஓகே கீழே கொட்டிகிட்டு இருக்காரு, கண்டினியூஸாக கொட்டிகிட்டு இருக்காரு. ஊருக்காரங்களாம் என்ன பண்ணுற அப்படின்னா, என்னோட ரிலேட்டிவோட ஒரு நிலம் இருக்குது, அதுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். எங்கே இருக்குது நிலம்? 200 கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் இருக்குது. 200 கிலோமீட்டருக்கு அப்புறம் இருக்கிற நிலத்தை இங்கே தண்ணி கொட்டினா அங்கே எப்படி போகும்? அப்போ அவர் கேட்குறாரு, 200 கிலோமீட்டருக்கே என்னால் தண்ணி அனுப்ப முடியலன்னா நீ இந்த லோகத்துலேருந்து அந்த லோகத்துக்கு அனுப்புறிய நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் பித்ரு தோஷன்றதுல அது எப்படி போகும்? காமன் சென்ஸ். யூ ஆர் டூயிங் ஃபார் யுவர் ஓன் சாட்டிஸ்ஃபேக்ஷன், தட்ஸ் ஆல். பட் இட் ஹாஸ் நோ கம்பல்ஷன். கம்பல்ஷனும் இல்லை, மீனிங்கும் இல்லை. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் செய்யவும் கூடாது, பண்ணக்கூடாது. அதாவது அது அது வேஸ்ட்டுன்னு தெரிஞ்ச பிறகும் நீங்கள் பண்ணுறது கர்மாவாயிடும். அது வேஸ்ட்டுன்னு தெரியாத வரைக்கும் நீங்கள் பண்ணீங்க, நோ ப்ராப்ளம். பட் பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா தென் யூ ஆர் கோயிங் அகெயின்ஸ்ட் யுவர் ஓன் நாலேஜ். வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. இட்ஸ் வேஸ்ட், நோ நீடட். அது பதில் நீங்கள் உட்காந்து தியானம் பண்ணுங்கள், 4 பேருக்கு சர்வீஸ் பண்ணுங்கள். தட் இஸ் த பெட்டர் யூட்டிலைசேஷன் ஆஃப் யுவர் டைம் அண்ட் எனர்ஜி. சி, யுவர் எனர்ஜி இஸ் நத்திங் பட் யுவர் ஃபிசிக்கல் எனர்ஜி, யுவர் மணி எனர்ஜி, your time, everything is energy, no? Precious. Use it to the better use. See, you cannot help another person. In the same dimension also, you cannot help another person. அவங்களுக்கு அவங்கவுங்க தான் ஹெல்ப் பண்ணிக்கணும், கரெக்டா? இந்த டைமென்ஷன்லேயே நீங்கள் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னா மற்ற டைமென்ஷன் நீங்கள் போய் எப்படி ஹெல்ப் பண்ணுவீங்க? ஒன்ஸ் தே ஆர் கான், தே ஆர் கான். எனக்கு இது பண்ணு அது பண்ணுன்ட்டு வந்து கேட்டாங்கன்னா அவங்கள வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா லோ ஃப்ரீக்வன்சி என்டிட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். they put a mask. அதுக்கு தான் சொன்னேன், யாரோ சொன்னாங்க ட்ரீம்ஸ்ன்ட்டு, நீங்கள் வா. அதுக்கு தான் சொன்னேன் ட்ரீம்ஸை நீங்கள் ஓவர் அனலைஸ் பண்ணாதீங்கன்ட்டு. ஏன்னா நீங்கள் ஓவர் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கனவுல லோ ஃப்ரீக்வன்சி என்டிட்டிஸும் வருவாங்க, எனக்கு இது பண்ணு அது பண்ணு அப்படின்ட்டு மிஸ்கைடும் பண்ணுவாங்க. ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டியில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இது. நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எந்த ஒரு லோ ஃப்ரீக்வன்சி என்டிட்டி உங்களை அஃபெக்ட் பண்ணாது. நீங்கள் மெடிடேட் பண்ண யூ ஆர் இன் அ பாசிட்டிவ் ஸ்பேஸ். ஸோ மெடிடேஷன் பண்ணுறவங்களுக்கு பில்லி சூன்யம் கூட ஒர்க் ஆகாது. அதாவது நீங்கள் மெடிடேஷனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பாசிட்டிவ் எனர்ஜியில் இருக்கீங்கன்னா மற்றவங்க உங்களுக்கு பில்லி சூன்யம் வச்சாலும் உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. ஏன்னா உங்களோட எனர்ஜி ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது, பவர்ஃபுல்லாக இருக்குது, லோ ஃப்ரீக்வன்சி உங்கள் கிட்ட கூட சேராது. சப்போஸ் நீங்கள் டெய்லி மெடிடேஷன் பண்ணல இந்த மாதிரி, அதுக்கோசம் தான் சொன்ன ஸ்பெசிஃபிக்காக அந்த மூட நம்பிக்கைக்கெல்லாம் போகாதீங்கன்ட்டு. ஏன்னா அந்த பித்ரு தோஷம் அது இதுன்ட்டு அந்த மூட நம்பிக்கைக்கு நீங்கள் போகிறப்போ யூ ஆர் லோவரிங் யுவர் செல்ஃப் டு லோ ஃப்ரீக்வன்சி. தட் இஸ் வென் யூ வில் கெட் அட்டாக்ட் பை த நெகட்டிவ் ஃப்ரீக்வன்சி. இப்போ புரியுதா சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறேன்ட்டு? ஸோ த மோர் யூ ஆர் அ மெடிடேட்டர், த மோர் யூ டோன்ட் பிலீவ் இன் த ராங் திங்ஸ் அண்ட் யூ ஆர் பிலீவிங் ஓன்லி இன் யுவர் செல்ஃப் அண்ட் யூ ஆர் பிலீவிங் இன் த டிவைன். Your trust is in yourself and your trust is in the divine, then no negativity can affect you. When your trust in yourself decreases, when the trust in the divine decreases, then you are giving a welcome invitation to the low frequency beings. எல்லாருக்குமே வந்து ஒன்ஸ் பாடி வெக்கேட் ஆனால் இது ட்ராமான்னு தெரிஞ்சிடும், ரைட்? அது உயிர் வாழ்றப்பவே அது ட்ராமான்னு தெரிஞ்சுக்கிறது தான் என்லைட்மெண்ட்.
பாடி வெக்கேட் பண்ணப்போ எல்லாருக்குமே தெரியும் இது ட்ராமான்ட்டு. ஆனால் சில வாட்டி அட்டாச்மெண்ட்டில் இருப்பாங்க, நிறைய அட்டாச்மெண்ட்டில் இருப்பாங்க. அவங்க வந்து இதுதான் என்னோட உலகம், இந்த குடும்பம் தான் என்னோட உலகம். இந்த அட்டாச்மெண்ட்டில் இருக்கிறப்போ அவங்க வந்து இதை விட்டு போக முடியாது அவங்களால, இந்த ஸ்பேஸை விட்டு போக முடியாது. அதுக்குன்ட்டு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டீம் இருக்கும். அந்த டீம் வந்து அவங்கள கைட் பண்ணி கூப்பிட்டு போவோம் ஹையர் வேர்ல்ட்ஸ்க்கு. பட் இவங்க பிடிவாதம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. இது என்னோட நெகட்டிவ் எஃபெக்ட் சொல்கிறேன். இவங்க பிடிவாதம் பிடிச்சிட்டு இருப்பாங்க, நான் போக மாட்டேன் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து டிட்டாச்சாக இல்லாமல் அவங்களே நினச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு இன்னொரு டபுள் ரீசன் போகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ உங்களோட அட்டாச்மெண்ட்டில் அந்த லோ ஃப்ரீக்வன்சி வேர்ல்ட்ஸ்லேயே அவங்களை நீங்கள் ஸ்டக் பண்ண வைக்கிறீங்க பிகாஸ் ஆஃப் யுவர் ஸ்டூபிட் அட்டாச்மெண்ட். ஸோ இது பண்ணுற இந்த ஸ்டக்கானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பாரு என்னையே நினச்சிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் இங்கே இருப்பேன் அப்படின்ட்டு இங்கே ஸ்டக் ஆகிடுவாங்க. அவங்களோட ஃபர்தர் ஜர்னி பாதிக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டி, அதாவது நான் ஒரு ஸ்பிரிச்சுவல் பர்சன் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிறீங்க. வாழ்க்கைக்கு மட்டும் பொறுப்பேற்றுக்கிறது இல்லை, இந்த நாள் நான் எப்படி வாழணும், இந்த நாள் நான் எப்படி வாழணும், இந்த நொடி நான் எப்படி இருக்கணும். பிறக்கிறப்ப நீங்கள் எப்படி பிறந்தீங்க, என்னத்தை கொண்டு வந்தீங்க? ஒரு ஆன்மா மட்டும் வந்துச்சு, உங்களோட ஆன்மா மட்டும் வந்துச்சு, அம்மாவோட கருவில் போயிட்டு அங்கிருந்து ஒரு ஃபிசிக்கல் பாடி, ஒரு குட்டி ஃபிசிக்கல் பாடி எடுத்து உலகத்துக்கு வந்தீங்க. போகிறப்ப என்ன கொண்டு போக போகிறீங்க? அந்த உடம்பு இங்கே, ஏன்னா அதை லோனாக எடுத்திருக்கீங்க. அந்த உடம்பு வந்து யூ ஹவ் டேக்கன் த பாடி ஆஸ் அ லோன் ஃப்ரம் த மதர் எர்த் அண்ட் யூ ஆர் கோயிங் டு கிவ் பேக். அது திருப்பி கொடுத்துட்டு அப்படியே போக போகிறீங்க. ஸோ வெறும் கையில் தானே வந்தீங்க, போகிறப்ப வெறும் கையில் தானே போக போகிறீங்க. கரெக்டாக வந்தது வெறும் கையில், போகிறதும் வெறும் கையில். அப்புறம் இதெல்லாம் என்ன? In life, everything is a gift to you. You have to understand. Everything is a gift. Every experience is a gift. அது எழுதிக்கோங்க, write it down. In life, every experience is equally valuable and it is precious. It is a gift. புரியுதா? ரொம்ப சிம்பிள் தானே. வரப்ப நீங்கள் எதுவும் கொண்டு வரல, போகிறப்ப நீங்கள் எதுவும் கொண்டு போக போகிறதில்ல. இங்கே என்ன நடக்குதோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவம் வந்து உங்களுக்கு ஒரு பரிசு. எல்லா விதமான அனுபவம். உடம்புக்கு வந்து நல்ல அனுபவம் இல்லை நல்லா இல்லாத அனுபவம் ரெண்டு இருக்கு. ஃபார் த பாடி தேர் ஆர் 2 types of experience: pleasant experience, comfortable experience, unpleasant, uncomfortable experience. Correct? For the mind, there is happy state of mind, unhappy state of mind. For the emotions, happy emotions, sad emotions. So everything is a duality. உடம்பை பொறுத்த வரைக்கும், மனசை பொறுத்த வரைக்கும் எல்லாமே duality. நல்லது கெட்டது, நல்லது கெட்டதுன்னு இருக்கு. ஆனால் ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது கிடையாது. So life is a celebration only from a soul point of view. So spirituality, number one, spirituality is to take responsibility. Number one, ஒரு பாயிண்ட். ஸ்பிரிச்சுவாலிட்டி என்ன? ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பு எடுத்துக்கிறது. ரெண்டாவது, ஆன்மீகம்னா உங்கள் வாழ்க்கையை, உங்களோட வாழ்க்கையோட பயணத்தை ஆன்மாவின் கோணத்திலிருந்து பார்க்கறது. அதாவது என்ன நடந்தாலும், ஒவ்வொரு நாளுமே என்ன நடந்தாலும், அதில் நல்லது கெட்டது எது இருந்தாலும் அது ஒரு அனுபவபூர்வமாக பார்க்கறது. அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும், இதுதான் ஒரு வித்தியாசம். என்னன்னா, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க வந்து பொறுப்பு எடுத்துப்பாங்க. அண்ட் ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்ற ஒரு விஷயத்தை அறிஞ்சு நான் என்ன கற்றுக்க வேணும். இந்த ஒரு ஓகே, இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, இந்த ஒரு சுச்சுவேஷன் இருக்குது, ஓகே எனக்கு இந்த ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லை இது இருக்குது, ஓகே அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும், அதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணுன்றதுக்கோசரம் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. எனக்கு ஏன் இது நடந்துச்சுன்னு கேட்க மாட்டாங்க. ஆன்மீகத்தில் இல்லாதவங்க எனக்கு ஏன் இப்படியே நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதே ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கணும், நான் இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறேன் அப்படின்னா அது என்னோட சோல் பிளானிங்கில் இருக்கும். நான் சோல் பிளானிங்கில் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஸோ எதுக்காக அந்த சோல் பிளானிங்கில் நான் சூஸ் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா கற்றுக்க வேண்டியது ஏதோ இருக்குது அப்படின்ட்டு. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு ஒரு 1 day ட்ரிப்பு, ஒரு 1 night வெளியூரில் ஸ்டே பண்ணோம், ஒரு பக்கத்து ஊரில் ஒரு 4 hours ஜர்னி நீங்கள் ஸ்டே பண்ணோம். யூ ஆர் பிளானிங் ஃபார் a 1 day ட்ரிப், ஜஸ்ட் 1 day ட்ரிப், 4 hours ஜர்னி. You are packing the things in your car and you are going to stay in one city and you are going to come back the next day. ஒரே ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு வரீங்க, எவ்வளோ பிளானிங் பண்ணுவீங்க? ஒரு நாள் ட்ரிப்புக்கு எவ்வளோ பிளானிங் பண்ணுவீங்க?
நைட் என்ன க்ளோத்ஸ் போட்டுக்கணும், எந்த ஹோட்டலில் செக்இன் ஆகணும், மறுநாள் என்ன க்ளோத்ஸ் போட்டணும், துணிமணிலேருந்து பேக் பண்ணுவீங்களா, டாய்லெட்ரிஸ் இருக்கா, துணிமணி வச்சுருக்கிறோமா, சார்ஜர் வச்சுருக்கோமா, ரைட்? அண்ட் தென் கரன்சி இருக்கா, காசு இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எதுக்காக போகிறோம், என்னென்ன லொக்கேஷன்ஸ் பார்க்க போகிறோம், எப்போ திரும்பி வர போகிறோம், எல்லாம் டீட்டெயில்டாக பிளான் பண்ணிட்டு தானே போவீங்க ஒரு நாள் ட்ரிப்புக்கு. அந்த ஒரு நாள் ட்ரிப்லேயே நீங்கள் எதனா ஒன்று மறந்துட்டாக்கா எவ்வளோ ஃபீல் பண்ணுவீங்க? மறந்துட்டேன், கரெக்டா? ஒரு நாள் ஒரு ஊர்லேருந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கே நீங்கள் இவ்வளோ பிளான் பண்ணுறப்போ உங்களோட ஆன்மா இந்த உலகத்துக்கு வர்றதுக்கு எவ்வளோ பிளானிங் பண்ணியிருக்கும்? டைமென்ஷனை விட்டு டைமென்ஷன் வர்றதுக்கு எவ்வளோ பிளானிங் பண்ணியிருக்கும்? அந்த பிளானை மீறி எதனா நடக்குமா? ஸோ எவ்ரி திங் இஸ் அ பர்ஃபெக்ட் பிளான். The soul journey on the planet Earth is a perfect plan. The soul meticulously plans every single thing. So there is nothing needs to be worried. There is nothing needs to be worried because the soul has perfectly planned everything. நீங்கள் எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா உங்களோட ஆன்மா ஏற்கனவே பிளான் பண்ணிடுச்சு. இந்த லெசன்ஸ் நான் கற்றுக்கணும், இந்த சேலஞ்சஸ் நான் கோத்ரூ பண்ணணும்ட்டு ஏற்கனவே பிளான் பண்ணிடுச்சு. The only thing is you have to be aware. உங்களுக்கு அந்த பிளான் என்னன்னு தெரியணும். ஒன்று அந்த பிளான் என்னன்னாவது தெரியணும், இல்லை ஏதோ பிளான் இருக்குப்பா அப்படின்ட்டு அதை நம்பணும். ரெண்டும் இல்லாமல் இருந்தால் அங்கே டிப்ரெஷன் தான், குழப்பம், கன்ஃபியூஷன். ஓகே, பிளானிங்கில் இல்லைன்னா இது நடக்காது. ஏற்கனவே பிளானிங்கில் இருக்கிறது நீங்கள் அதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் விடலாம், அது உங்களோட ஃப்ரீ சாய்ஸ். சப்போஸ் இங்கே என்ரோல் பண்ணியிருக்கீங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, கடைசி நேரம் என்னத்தை போயிட்டு வீட்டில் பேசாமல் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு நீங்கள் முடிவு பண்ணிட்டு கேன்சல் பண்ணிடலாம். போட்ட பிளானை வேணால் கேன்சல் பண்ணலாம், ஆனால் பிளானில் இல்லாத நீங்கள் பண்ண முடியாது. புரியுதா? இட்ஸ் யோர் ஃப்ரீ வில் டு நாட் டு எக்ஸிக்யூட் வாட் யுவர் சோல் ஹேஸ் பிளான்ட், பட் யூ cannot execute something which is not in your plan. As simple as that. எப்பவுமே ஒருத்தர்கிட்ட நம்ம எனர்ஜியை எடுத்துக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க. ஓகே, அது சரியான சிந்தனை கிடையாது. ஒருத்தர்கிட்ட ஞானத்தை வாங்கிக்கணும்னு பாருங்க. அவங்க கிட்ட ஞானத்தை வாங்கிக்கணும், அவங்க கிட்ட ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம எடுத்துக்கணும், அவங்க கிட்ட ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கணும் அப்படின்றது கரெக்ட். எனர்ஜி வாங்கிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது கரெக்ட் கிடையாது. ஏன்னா உங்களுக்குள்ளேயே எனர்ஜி இருக்கு, உங்க சோல், உங்களை ஆன்மா இருக்குல்ல, அது இட்ஸ் த ஜென்ரேட்டர் ஆஃப் எனர்ஜி. ஸோ டோன்ட் ட்ரை டு கெட் எனர்ஜிஸ் ஃப்ரம் அவுட் சைட். யூ யுவர் செல்ஃப் ஆர் அன் எனர்ஜி பீயிங். யூ யுவர் செல்ஃப் ஆர் அன் எனர்ஜி பீயிங், ரைட்? ஒரு கேண்டில் இருக்கு, இந்த ஒரு கேண்டில், இந்த விளக்கு இருக்கு, எரிஞ்சிட்டு இருக்கு. இன்னொரு விளக்கு, எண்ணெய் இருக்கு, திரி இருக்கு, அது பற்ற வைக்கணும். இது கிட்ட பற்றிக்குமா? Correct. There is one candle which is burning and there is one candle which is not yet. So when the unburnt candle comes near this, it also burns. Correct? So what is happening there? It is this light is initiating the other light. There is no energy transfer. This candle remains this candle, that candle remains that candle. நீங்கள் ஒரு டீச்சர், ஒரு குரு, ஒரு ஆசான், அவங்கக்கிட்ட நீங்கள் சேர்றப்போ, அவங்கக்கிட்ட நீங்கள் கேட்குறப்போ, அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஞானம் ஆக்டிவேட் ஆகிடும், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எனர்ஜி ஆக்டிவேட் ஆகிடும். நீங்கள் தியானத்தில் கண்ணை மூடி உங்கள் கண்ணை மூடி உங்கள் மூச்சை நீங்கள் கவனிச்சாக்கா நீங்கள் அந்த பிரபஞ்ச சக்தியோட அலைன்மெண்ட்டில் இருக்கிறீங்க. அந்த அலைன்மெண்ட்டில் இருக்கிறப்போ 2 சேனல் மேட்ச் ஆகிறப்போ என்ன நடக்கும்? 2 சேனல் மேட்ச் ஆகிறப்போ என்ன நடக்கும்? there is a flow, because அங்கே மேட்ச் இருக்கு. அந்த மாதிரி ஸோ உங்களோட எனர்ஜி நீங்களே ஹார்வெஸ்ட் பண்ணணும், நாட் ஃப்ரம் அதர்ஸ். நீங்கள் ஒரு டீச்சரை பார்க்குறப்போ, இல்லை எனி பர்சன் நீங்கள் பார்க்குறப்போ, ஐ ஃபீல் குட் வித் தட் பர்சன். நான் ஓகே, இந்த ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணால் ஐ ஃபீல் குட், இந்த மாஸ்டர் ப்ரெசன்ஸில் ஐ ஃபீல் குட், அது ஓகே. வை யூ ஃபீல் குட்? பிகாஸ் தெர் இஸ் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர். வேர் தெர் இஸ் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர், தெர் இஸ் அ ஃபீல் குட் ஃபேக்டர். எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஞானம் வருதோ அங்கே உள்ளேருந்து ஆத்மா லெவலில் சந்தோஷம் இருக்கும், அது ஓகே. பட் எனர்ஜி ட்ரான்ஸ்ஃபர் இஸ் அ ராங் ஃபினாமினா. அந்த தாட்டே இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் தாட்டை ஃபோக்கஸ் பண்ணி அந்த எனர்ஜி, அந்த மாஸ்டர் கிட்ட நிறைய எனர்ஜி இருக்குது வாங்கிடணும் அப்படின்ட்டு ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து நீங்கள் வாங்கினீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னாவும் தெரியுமா? இந்த மாஸ்டருக்கு ஓகே ஓகே இவரு கொடுக்கணும்ட்டு இல்லை, ஆனால் அங்கேருந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து புனிக்கிட்டாங்க, என்ன நடக்கும்?
கார்மிக் கான்சிக்வன்சஸ். ஓகே, ஒருத்தர் கிட்ட இருந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாம, அவங்களோட விருப்பம் இல்லாம அவங்க கிட்ட இருந்து நீங்க எனர்ஜி போடுங்கன்னா, உங்ககிட்ட இருந்து உங்களோட பர்மிஷன் இல்லாம இன்னொருத்தர் பிடிப்பாங்க. From the knowledge sense, energy also flows provided you are ready. அதாவது நீங்க வந்து இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க, சின்சியரா இருக்கீங்க, ஒரு சரண்டர் மோட்ல இருக்கீங்க, யூ வாண்ட் டு லேர்ன், நீங்க வந்து நிறைய கத்துக்கணும்னு இருக்கு, ஒரு ஆர்வம் இருக்கு, நீங்க வந்து சார் சொல்றது உன்னிப்பா பாடத்தை கவனிக்கிறீங்க அப்படின்னா நடக்கும். உங்களுக்கு நாலேஜோட சேர்ந்து எனர்ஜியும் நேச்சுரலா டிரான்ஸ்ஃபர் ஆகும் பை டிஃபால்ட்டா. ஆனா நீங்க அதை ஃபோக்கஸ் பண்ணல, அது உங்களுக்கு கிஃப்டா வருது. நீங்க சின்சியரா இருந்தாக்கா அந்த ஃப்ளோ நேச்சுரலா நடக்கும். பட் நீங்க அந்த இன்டென்ஷன் வச்சா கர்மால சிக்கிப்பீங்க. யூ காட் த டிஃபரன்ஸ். ஒன்று தானா வர்றது, இன்னொன்று இன்டென்ஷனோட எடுக்கிறது. தானா வர்றது உங்களுக்கு கிஃப்ட். தட் எனர்ஜி விச் யூ ரிசீவ் ஆன் இட்ஸ் ஓன் ஃப்ரம் எ டீச்சர் ஆர் ஃப்ரம் எ ஹையர் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, தட் இஸ் எ கிஃப்ட் ஃபார் யூ. நீங்க கேட்கல, நீங்க கேட்காம உங்களுக்கு கிடைக்கிறது தானே பரிசு. நீங்க கேட்காம உங்களுக்கு கிடைக்கிறது தான் பரிசு. உங்க இன்டென்ஷன் வந்து நீங்க எந்த டீச்சர் கிட்ட போனாலும், எந்த ஒர்க் ஷாப் போனாலும், உங்க இன்டென்ஷன் எனக்கு அந்த ஞானம் வேணும், இந்த டீச்சர் கிட்ட தான் நான் இதை கத்துக்கணும், எனக்கு அந்த ஞானம் வேணும், எனக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் வேணும், எனக்கு ஒரு மோட்டிவேஷன் வேணும், என்ன நானே ஒரு பெட்டர் வெர்ஷனா நான் ஆக்கிக்கணும். அந்த இன்டென்ஷனோட இருந்தா அது கரெக்டான இன்டென்ஷன். ஓகே, குருவோட பிரசன்ஸ்ல இருந்தா எனர்ஜி கிடைக்கும். ஆனா எனர்ஜிக்காக குரு கிட்ட போகக்கூடாது, எனர்ஜிக்காக குரு கிட்ட போகக்கூடாது, ஞானத்துக்காக தான் போகணும். உங்க ஞானத்து மூலியமா உங்களுக்கு முக்தி மோட்சம். உங்களுக்கு வந்து நீங்க சின்சியரா இருந்தாக்கா அந்த எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் நேச்சுரலா நடக்கும். சப்போஸ் நீங்க சின்சியரா இல்ல, ஐயோ குரு கிட்ட போனா எனர்ஜி கிடைக்கும் அப்படின்ற இன்டென்ஷன்ல போனீங்கன்னா எவ்வளவு ஸ்பீடா எனர்ஜி வருதோ அவ்வளவு ஸ்பீடா எனர்ஜி போயிடும். உங்ககிட்டயே அந்த எனர்ஜி இருக்கு. இது ஒரு கேண்டில் தான், கேண்டில் எக்ஸாம்பிள் தான். உங்ககிட்டயும் அந்த அந்த மெழுகுவத்தி இருக்கு, அந்த பொட்டன்ஷியல் இருக்கு, அந்த எனர்ஜி இருக்கு. இந்த கேண்டில், இப்போ இந்த எரிஞ்ச ஒரு கேண்டில் வந்து 10,000 கேண்டில் பத்த வைக்கலாமா வித்தவுட் லூசிங் இட்ஸ் ஓன் லைட்? அதே தான். ஸோ யூ ஆர் த ஈக்குவல். நீங்க வந்து என்னால என்ன முடியுமோ உங்களாலையும் அது முடியும். அதை விட நீங்க பெரிய விஷயங்களும் பண்ணலாம். யூ ஹேவ் தட் பொட்டன்ஷியல். உன்னால முடியும்னு சொல்ற வேலை தான் குருவோட வேலை. குருவோட வேலை என்ன? உன்னால முடியும், உன்னால முடியும்னு சொல்றது தான் குருவோட வேலை. பிகாஸ் யுவர் ஃபோக்கஸ் இஸ் ஆன் டிரான்ஸ்ஃபர்மேஷன். வாட் இஸ் ஹேப்பனிங் ஃப்ரம் த மில்க் டு யோகட்? வாட் இஸ் ஹேப்பனிங்? Transformation. The light, the candle which is not lit, but now it is lit. What is happening? Before it was potential, after lighting the candle, it has become kinetic. It is transformation. Energy can neither be created nor be destroyed. That you understand, right? But what is the only possibility? Transformation is possible. We are all energy beings. There is nothing to add, there is nothing to subtract. உங்களுக்குள்ளே எதுவும் ஆட் பண்ண வேணாம், உங்களுக்குள்ளே எதுவும் எடுக்க வேணாம். நீங்கள் பரிபூர்ணமாக தான் இருக்கீங்க. ஆனால் என்ன, அந்த மாற்றம் வேணும். மாற்றம் எங்கே வேணும்? சிந்திக்கிற மாற்றம் வேணும். மனசு மாறணும், உங்களோட பார்வை மாறணும், உங்களோட வாழ்க்கையோட பார்வை மாறணும். அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த கோணத்தில் நீங்கள் வாழ்க்கையை பார்க்குறீங்க அது மாறணும்.